இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ ராஜா சார் சாங்னா எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இது கரெக்டாக பீப்புளோட கனெக்ட் ஆகும். ஸோ அந்த கமெண்ட்டில் கிளியராக நாங்கள் பார்ப்போம். எவ்ரி கமெண்ட்டில் நாங்கள் பார்த்துச்சுன்னா சிங்கர்ஸை பற்றி கமெண்ட்டை படிக்கும்போது ஆர்கெஸ்ட்ராவை பற்றி ஒரு கமெண்ட் ஏதாவது ஒரு மைனஸாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ பீப்புளை மைண்டில் வச்சு தான் நாங்கள், ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு ஜட்ஜ். ஸோ அவங்கள வச்சு தான் இந்த என்டையர் ஷோவே நம்ம நடத்துகிறோம். 1 2 3. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் எங்களுக்காக. ஸோ ஜெய்சங்கர் நம்ம பார்க்குற கேட்குற எல்லா சாங்குமே இளையராஜா சாங்கில் 4 சாங்கில் கேட்குறீங்களா, கடம் சிங்கர் எல்லாமே வாசிச்சது நம்ம ஜெய்சங்கர் தான். ஸோ அவர் வந்து கடம் சிங்கர் பேசுவார். நம்ம டெரிக் அண்ணன் நிறைய ஆரிஜார சாங்கில் டங்கா மாதிரி உதாரி சாங் ரிதம் ப்ரோக்ராமர் அவர் தான். ஸோ ட்ரம்மர் அண்ட் ரிதம் ப்ரோக்ராமர். அகைன் ரிதம் பிளேயர், பேட் பிளேயர் அன்பழகன், அக்கோஸ்டிக் கிட்டாரிஸ்ட் ஸ்ரீனிவாஸ், அண்ட் பர்கனிஸ்ட் நம்ம பிரவீன், அண்ட் லலித் தல்லூரி நம்ம ஃப்ளூட்டிஸ்ட், அண்ட் மைசெல்ஃப் சதீஷ் கீபோர்ட். ஸோ வந்து இப்போது நமக்கு விஜய் சாரோட அவருக்கு டெடிகேட் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சாங் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா லைவ் சாங். அண்ட் எப்பயுமே வந்து பேண்டில் வந்து எல்லாருமே இருந்தாலும் இந்த கிட்டார் வாசிக்கிறவங்க மேலே மட்டும் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குமா யூஸ்வலாக? ஏன்னா நாங்கள் வந்து படங்கள்லாம் நிறையா ஹீரோஸ் வந்து கிட்டார் தூக்கி தான் பார்த்துட்டோம். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் வந்து எதனால் வந்து கிட்டார் சூஸ் பண்ணீங்க? நாங்கள் வாரணமாயிரம் பார்த்தா அந்த மாதிரியா, இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரி இருக்கா? இல்லை வேறு அதாவது இந்த மாதிரி ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் கிட்டார் எடுக்கணும்னு ஆசைலாம் இல்லை. பட் கிட்டாரு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கையெல்லாம் எரியும். ஸோ எதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ராஜா சார் சாங்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு இளையநிலா சாங் தான் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் சாங். ஸோ அந்த மூலயமா தான் நான் வந்து கிட்டார் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து உங்கள் பேண்டில் யார் நல்ல சிங்கர், பெஸ்ட் சிங்கர் இந்த பேண்ட்? பிரவீன் நல்லா பண்ணுவோம். இல்லை குட்டியானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே சொல்கிறேன், நீங்கள் என்ன சொன்னீங்களா கேட்க முடியும். நானே சொல்கிறேன் பிரவீன் நல்லா பண்ணுவான். ஓகே, அப்போ பாட்டு பாடிட்டே ஒரு சாங். காற்றை தரும் காடுகளே வேண்டாம், கண்ணீர் தரும் கடல்கள் வேண்டாம், நான் உறங்கவே பூமி வேண்டாம்,
அமேசிங் அமேசிங். அடுத்து வந்து எங்கள் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ராஜா சார் ரொம்ப பிடிக்கும். வழி நெடுக்க காட்டுமல்லி அந்த சாங். ஸோ வந்து அது வந்து ஆடியன்ஸ் ரெக்வெஸ்ட்டாக வந்திருக்கு எங்களுக்காக. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வைரலாக இருக்க ஒரு சாங் கதறல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகே 1 2 1 2 3. சரிகமபாக்குள்ள என்டர் ஆனது எப்படி அண்ட் எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் வந்து சரிகமபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2016 நாங்கள் வந்து பாலாஜி ஆராதனா பேண்டில் வந்து நாங்களாம் வந்து ஒரு பிளேயர்ஸாக இருந்தோம். ஸோ ஆஃப்டர் தட் நாட்கள் கடந்து போகும்போது அர்ச்சனா ஆங்கர் மூலமாக எங்களுக்கு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம் இந்த தருணத்தில். ஸோ அவங்க மூலமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஃபஸ்ட் டைம் எங்களை கேட்கும்போது என்ன பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது. பட் ஆனால் மியூசிக்கெலாம் போகும்போது நாங்கள் வந்து ஸோ ஒரு தயக்கமே இருக்காது. எந்த சாங்காக தான் நாங்கள் ஜாலியாக ப்ளே பண்ணுறது. செட்டில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் அர்ச்சனா அக்காவை மென்ஷன் பண்ணால சார் ஆங்கராக அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவ் இந்த செட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆமாம், நிறைய ஸ்நாக்ஸ் வரும். எங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சூப்பர். அண்ட் வந்து இங்கே நிறைய மைண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் வரும் இல்லையா? எப்படி அஸ் அ பேண்டாக வந்து நீங்கள் எல்லாருமே ஒரே அந்த வேவ் லென்த்தில் கொலாபரேட் இல்லை, அது பீப்புளை மைண்டில் வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ ராஜா சார் சாங்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏதாவது ஒரு நினைவு வரும். நம்ம அப்பா நினைவு வரும், நம்ம அம்மாவோட நினைவு வரும், நம்ம பாட்டியோட யாராவது ஒரு ஃப்ரெண்டோட நினைவு வரும். இப்போ வந்து என்ன சத்தம் இந்த நேரம்னால எங்கள் அப்பா என்னை குளிப்பாட்டுற அந்த ஞாபகம் வரும் சின்ன வயசில்.
இன்னி வரைக்கும் அந்த சாங் கேட்டேன்னு வச்சிங்களேன், அந்த சாங்கோட நினைவு வரும் எல்லாருக்குமே. இந்த இடத்துல நின்று இப்போ ரோஜா சாங் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கே இருந்தாலும் ஒரு மைண்ட் செட் வரும். அந்தமாரி ஒரு சாங் வரும்போது ஐயோ இது பீப்புளுக்கு நல்லா அட்டாச் ஆன சாங், இதை எப்படி எடுத்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது நான் இவங்கெல்லாம் அவங்க வேலையை கிளியராக பண்ணுவாங்க. நாங்கள் கீபோர்ட் செஷனில் ஸோ இப்போ ஒரு 100 வயலின் ஒரு 50 வயலன்ஸ் வியாலோ இந்த செட் பண்ணியிருக்கும்போது நானும் இன்னொரு கீபோர்டிஸ்ட் இருப்பேன், அவங்கள நாங்கள் இந்த செட்டப் பண்ணிட்டு இருப்போம். அவங்க சைட்லேருந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. சரி இப்படி ஈச் எவ்ரி ஒன் அந்த செஷனை பண்ணி முடிச்சுட்டு அந்த சவுண்டிங் ரிஹர்சல் பண்ணி முடிச்சோன்னே ஓகே இது கரெக்டாக பீப்புளோட கனெக்ட் ஆகும். ஸோ அந்த கமெண்ட்டில் கிளியராக நாங்கள் பார்ப்போம். எவ்ரி கமெண்ட்டில் நாங்கள் பார்த்துச்சுன்னா சிங்கர்ஸை பற்றி கமெண்ட்டை படிக்கும்போது ஆர்கெஸ்ட்ராவை பற்றி ஒரு கமெண்ட் ஏதாவது ஒரு மைனஸாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ப்ளஸ்ஸை நாங்கள் எப்பவுமே எடுத்துக்க மாட்டோம். ப்ளஸ்ன்றது ஒரு என்றைக்குமே நமக்கு கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல மைனஸ் வரும். ஒரு டைம் வந்து சாக்ஸோஃபோன் வந்து நான் கீபோர்டில் ப்ளே பண்ணும்போது ஏன் இதை வந்து ஒரு லைவ் ஒரு பிளேயர் கொண்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு வந்து யோசிச்சேன். ஓகே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, ஒரு லைவ் மியூசிக் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வந்தது தான் MS ராஜாவை கொண்டு வந்து நாங்கள் எல்லா சாங்ஸுக்குமே சாக்ஸோஃபோன் கொண்டு வர ஆரம்பித்தோம். ஸோ பீப்புளை மைண்டில் வச்சு தான் நாங்கள், ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு ஜட்ஜ். ஸோ அவங்கள வச்சு தான் இந்த என்டையர் ஷோவே நம்ம நடத்துகிறோம். இவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு வந்து இதுலன்னு தெரியுது. பட் வி ஹேட் அ வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன், ஒரு மியூசிக்கல் கான்வர்சேஷனாக இருந்தது. இவ்வளோ நேரம் வந்து உங்கள் பிஸி ஷெட்யூல்ஸ்லேருந்து எங்களுக்காக டைம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். கலாடா டீமுக்கு ரொம்ப நன்றி, எங்களை இன்வைட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கலாடா டீமுக்கு என்டையர் டீமுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. Milky Mist milkshakes make you go. இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்